ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம் நண்பர்களே. கடன் பிரச்சனை தீர்க்கும் தானிய பரிகாரம் 100% இது வந்து உண்மையாக பலிக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நான் ட்ரை பண்ண பிறகு தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா தானிய பரிகாரம் வந்து பறவைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 6 to 7, அதாவது அந்தந்த நாளைக்கு ஒரு ஹோரை இருக்குல்ல. இப்போ ஞாயிறுனா சூரிய ஹோரை, திங்கள்னா சந்திர ஹோரை, செவ்வாய்னா வந்து செவ்வாய் ஹோரை. ஸோ அந்தந்த நாளைக்குரிய ஹோரை வந்து 6 to 7 காலையில் அந்த டைமிங்கில் வந்து அந்த நவகிரகத்துக்கான தானியங்களை நீங்கள் பறவைகளுக்கு வைக்கிறது மூலமாக முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அந்தந்த தானியங்களை வந்து காலங்காத்தாலே பறவைகளுக்கு வைக்கிறது மூலமாக, ஏன்னா காலையில் தான் பறவைகள் வந்து அவ்வளோ பசியோடு இறை தேட போகும் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ பசிக்கிறவருக்கு நம்ம உணவளிச்சா நம்மளுக்கு அன்னதானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். அது மனுஷங்களுக்கு உணவளிச்சா மட்டும் இல்லை, இந்த மாதிரி பறவைகளுக்கு அணிலுக்கு எல்லாருக்குமே உணவளிச்சாலும் அதே மாதிரி தான். ஏன்னா இறைவன் வந்து ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் படியளப்பான்னு சொல்லுவான் இல்லையா. ஸோ நம்ம மூலமாக அந்த பறவைகளுக்கு வந்து அவன் படியளக்க வைக்கிறான். இந்த மாதிரி நம்ம செய்யறது மூலமாக நவகிரகங்களோட அந்த ஹோரை டைமிங்கில் நம்மளுக்கு வந்து நம்ம செய்யறது மூலமாக நவகிரகங்களோட பார்வை வந்து நம்ம மேலே படும். 9 வாரம் நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் பார்ப்பீங்க. 4 வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா நான் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு உங்களுக்கு பண வரவு வந்துட்டு உங்களோட கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லை 2 வாரம் நான் அதை பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து மறுபடியும் இப்படி வர சம்பளம் வந்து அப்படியே டக்குன்னு போகிற மாதிரி கையில் இருக்கிற காசெல்லாம் கரையிற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரி தான். அப்புறம் தான் யோசித்தோம், அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறதால தான் நம்மளுக்கு வந்து கையில் வந்து காசு கொஞ்சம் நல்லா நிற்குது. அது இல்லாமல் கடன் எல்லாம் அடைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சுச்சுவேஷன் தானாக உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் பண்ண ஆரம்பித்தோடனே மறுபடியும் மாற்றங்களை பார்க்க ஆரம்பித்தோம். இந்த விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக மாற்றத்தை பார்ப்பீங்க. ஞாயிறு கோதுமை, திங்கள் பச்சரிசி, செவ்வாய் துவரம் பருப்பு, புதன் பச்சை பயிறு, வியாழன் கருப்பு கொண்டை கடலை, வெள்ளி வெள்ளை மொச்சை, சனி எள்ளு. ஆனால் சனிக்கிழமை மட்டும் நீங்கள் பெண்கள் வந்து அவங்க கையால் பண்ணக்கூடாது. பெண்கள் வந்து எள் தீபம் ஏற்றி வழிபடலாம். பெண்கள் வந்து அவங்க கையால் எள்ளை வந்து தானமாக கொடுக்கவே கூடாது. அதுக்கு பதில் ஆண்கள் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணலாம். இல்லைனா நீங்கள் எள் தீபம் வச்சு வழிபட்டாலே போதும். இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் நாளே இந்த தானியத்தை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 6 to 7 நீங்கள் பறவைகளுக்கு வைக்கிறது மூலமாக நீங்களே அந்த டைமிங் வந்தால் கூட காக்கா வந்து டெய்லி அந்த டைமிங் வந்து கரெக்டாக கத்திட்டு உங்களுக்கு வந்து கூப்பிட்ற மாதிரியே வரும். உங்களுக்கு பறவைகள்லாம் உங்கள் வீடை தேடி சுற்றி வரும். நீங்கள் அந்த சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்தீங்கல்ல, தினமும் அந்த கிளிக்கு உணவு வச்சுட்டு வரும்போது அது டெய்லி எல்லாமே அதோட இடம் தேடி அது வந்துருச்சு இல்லை, அவங்களோட லைஃப்லையும் நிறைய மாற்றம் வந்துச்சு இல்லை. இது வந்து உண்மையான விஷயம். பறவைகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி உணவு கொடுக்கறது மூலமாக நம்மளுக்கு அன்னதானம் பண்ணுற பலன் கிடைக்கும். நம்மளோட வினைப்பயன் எல்லாமே குறையும். கடன் பிரச்சனை எல்லாமே காணாமல் போகும். இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஈஸியான விஷயம் தான். தானியத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்தந்த நாளுக்குரிய தானியம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கான பலனை வந்து நீங்கள் முழுமையாக பெறுங்க. நன்றி, வணக்கம்.